ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் முதலீட்டு களம் அன்பிளக்ட். எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஓட்டு போட்டப்புறம் சுட சுட மார்க்கெட்டில் என்ன ஓட்டு போட போகிறாங்கன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கேட்போம். முதல்ல எங்கே அடி வாங்கியிருக்கோமோ அந்த இடத்துல ஆரம்பிப்போம். வெங்கி, ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்களா? ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒன்று 10% HCL விழுந்தது. விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே விழுந்துருச்சு. ஐடி நீ கிட்டத்தட்ட ஐடியினுடைய PE ரேஷியோ HCLனா 18-19 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபோசிஸ் 15 இருக்கு. கையெல்லாம் துருங்குதா? சீப்பா இருக்கா? என்ன சொல்றீங்க நீங்க? நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? இல்லை ஷாம், கமெண்ட்ரியே இட்ஸ் நாட் கிரேட். எல்லாருமே ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளாரிட்டியே இல்லை. நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஆர் கோயிங் ஃபார்வர்ட் கிளைண்ட் ஸ்பென்ஸ் என்ன வரும்னு. அண்ட் கிளைண்ட் ஸ்பென்ஸுமே எப்படி வருதுன்னா, ஏஐ யூஸ் பண்ணி எங்களுக்கு சேவிங்ஸ் ஜென்ரேட் பண்ணுன்னு தான் சொல்றாங்க. ஸோ அதனால தெர் இஸ் வெரி லிட்டில் ஆப்டிமிசம் இப்போதைக்கு. ஒன்லி பெசிமிசம். ஆமா, இப்போதைக்கு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு 10-12 இயர்ஸ் பேக், கரெக்டாக சொல்லணும் 12 வருஷம் முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃபேஸ் வந்தது. இன்ஃபோசிஸ் 14 PEக்கு வந்தது. அப்போ தான் ஒரு MD போயிட்டு இந்த விஷால் சிக்கா வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ரைட், லாஸ்ட் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ். அவர் அவரோட டேர்மில் பயங்கரமாக அடித்தாங்க இன்ஃபோசிஸை, எல்லாத்தையும் அடித்தாங்க. அன்றைக்கி டிசிஎஸ் அந்த அளவுக்குள்ள இல்லை. ஸோ இன்ஃபோசிஸ் ஒரு 14 PEக்கு வந்தது. 14 PEக்கு வந்த இன்ஃபோசிஸு அதுக்கப்புறம் சில சேஞ்சஸ், அதாவது விஷால் சிக்கா வராரு, அப்புறம் நிறைய மாற்றங்கள், அப்புறம் ஒரு பைபேக் பண்ணாங்க, அப்புறம் டிவிடெண்ட் கொடுத்தாங்க, கண்டினியூஸாக 2-3 வாட்டி ஒரு போனஸ் கொடுத்தாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி ஷேர் ஹோல்டர் கான்ஃபிடன்ஸை இன்ஃபோசிஸ் ஒரு 3-4 வருஷத்தில் மறுபடியும் தூக்கி நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு ஃபேஸ் இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? ஏன்னா நான் ஒரு ஃப்ரெண்டை கேட்டேன், அவர் என்ன சொன்னார்னாக்கா, டோன்ட் கம்பேர் 2014 வித் நவ் அப்படின்ட்டார் ஒரே சென்டென்ஸில். ஏன் இவ்வளோ டிராஸ்டிக்கான வியூ எடுக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அட் சம் வேல்யூ இட் வில் பிகம் அ பை இல்லை அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அந்த வேல்யூ வரதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்படின்னாரு. உங்கள் வியூ என்ன இதை பற்றி? ஷாம், லாஸ்ட் டைம் நீங்கள் சொன்ன இது ஒரு கம்பெனி ஸ்பெசிஃபிக் அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருந்த இது. இட் வாஸ் அது இண்டஸ்ட்ரி ஃபினாமினன் இல்லை ஷாம். இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இஷ்யூஸ் லைக் பர்ஃபெக்ட் ஸ்டார்ம் மாதிரி ஏஐ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பிக் ஹியூஜ் GCC மூவ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இட் இஸ் ஹிட்டிங் ஆர் சர்வீஸ் கம்பெனிஸ். ஸோ அதில் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் என்ட்ரென்ச்டாக கேப்டிவ்ஸில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, த சர்வீஸ் கம்பெனிஸ் ஆர் ஆக்சுவலி காம்படிட்டர்ஸ் டு தம், ரைட்? ஸோ தே வில் நாட் வாண்ட் டு கிவ் அப் ஆன் தேர் பிஸ்னஸ் டு தெம் தட் ஈஸிலி, right? So adu and these guys are in the decision making teams or giving projects and all, so very few will actually want to do that, right? So நீங்க சொல்ல வரீங்க எல்லாம் நேரடியாக GCC கொண்டு வந்துட்டாங்க. GCC அவங்களோட பேரண்ட் கிட்ட நீ எதுக்கு அவனுக்கு பிஸ்னஸ் கொடுக்குற, எல்லா பிஸ்னஸும் நம்மளே இங்கே பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதனால அது இந்த கம்பெனிஸோடைய க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது P&L லெவல். நான் சொல்றது இந்த சினாரியோலேருந்து ஐடி கம்பெனி மீண்டு வரணும்னா, த ஆன்சர் லைஸ் நாட் இன் த P&L, இட் லைஸ் இன் த பேலன்ஸ் ஷீட். ஓகே, நீங்கள் உங்கள் பேலன்ஸ் ஷீட்டை சிங்க் பண்ணலாம். பணம் இருக்கா, பைபேக் பண்ணுங்க, இல்லை டிவிடெண்ட் பே அவுட் பண்ணுங்க. ஸோ யூ கீப் ஆன் இன்க்ரீசிங் த ஷேர் ஹோல்டர் வேல்யூ டு ஆக்ஷன்ஸ், ரைட்? அப்படி பண்ணால் என்ன ஆகும்? ஓகே, உங்களுக்கு EPS க்ரோத் தானே வரல, 10% நீங்கள் ஈக்விட்டியை சிங்க் பண்ணுங்க பைபேக் பண்ணி, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வருஷம் 10% ஈக்விட்டி க்ரோத் வந்துடும். இது 2-3 வருஷம் பண்ணுங்க. அதே போல் உங்களுக்கு காஸ்ட் ஸ்ட்ரக்சர் சரியா இல்லையா, காஸ்ட்டை கட் பண்ணுங்க. ஸோ அதே ரெவென்யூவில் நீங்கள் எப்படி உங்களுடைய மெட்ரிக்ஸை மாற்றினீங்கன்னா,
அப்போ வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஆர்ஓஇ பாதிக்கப்படாமல் இருக்கும். ஒரு பக்கம் உங்கள் பேலன்ஸ் ஷீட் குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்ஓஇ மேலே போயிடும். ஸோ ஆர்ஓஇ மேலே போகும்போது எப்படி நீங்கள் வந்து 12 to 14 டைம்ஸ் PE ரேஷியோவை எவ்வளோ நாளைக்கு சஸ்டெயின் ஆகுன்றதா இங்கே கொஸ்டின். ஓகே, பட் மார்க்கெட் கன்சென்சஸ் நீங்கள் சொல்கிற வியூ தான் இருக்குது. நான் டெவில்ஸ் அட்வொகேட் ப்ளே பண்ணுறேன் இந்த இடத்துல. நான் சொல்றது வந்து நடந்துரும் நாளை காலையில நான் சொல்லலை. பட் எப்பவுமே ஒரு மாற்று சிந்தனையை நம்ம முன்னாடி வைக்கணுங்கிறதுக்காக நான் டெலிபரேட்டா அதை இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ் முன்னாடி வைக்கிறேன். உங்க வழியா அதை ஆன்சர் பண்ண வைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்றது. பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐடியில் வந்து டெர்மினல் வேல்யூவே இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நம்ம DCF வேல்யூவேஷன் பண்ணும்போது நம்ம ஒரு 2% ஏதோ அசைன் பண்ணியிருப்போம் டெர்மினல் வேல்யூ. இப்போ இந்த ஏஐனால யூ கேன் அசைன் பியாண்ட் 5 years or 2 years or 3 years. ஸோ வேல்யூவேஷன் மல்டிபிள் வந்து பியாண்ட் அ பாயிண்ட் இட் பிகம்ஸ் அ பைன்னு சொன்னீங்க. அது வந்து இந்த பைபேக்ஸ்லாம் கொடுத்தாலுமே எந்த வேல்யூவேஷனில் யூ கம்ஃபர்டபுள்? நீங்கள் உங்களை கேட்குறேன், நீங்கள் பியாண்ட் அ பாயிண்ட் இட்ஸ் அ பைனா எந்த வேல்யூவேஷன் வில் யூ பி கம்? இல்லை, நான் கொஞ்சம் இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் எனக்கு இன்னும் விசிபிலிட்டி வரும்போது தான் நான் என்னுடைய ஜட்மெண்ட்டை கன்க்ளூட் பண்ணுவேன். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, மோர் ஆர் லெஸ் த வேர்ஸ்ட் இஸ் பிஃபோர் அஸ், ரைட்? ஏற்கனவே நம்ம பார்க்குறோம் வேர்ஸ்ட்டை, நமக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. மோர் ஆர் லெஸ் முடியல, நம்ம முன்னாடி வேர்ஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. இங்கேயாவது நம்ம அதை கடந்து போவோம். இட் வில் தென் பி பிஹைண்ட் அஸ். அந்த பாயிண்ட்ல தான் நம்ம வாங்கணும். பட் இந்த பாயிண்ட்லேருந்து யோசிச்சாதான் நீங்கள் அந்த பாயிண்ட்ல ஏதாவது பண்ண முடியுன்றது என்னோட வியூ. ஸோ இன்னைக்கு நம்ம நெகட்டிவாக ரொம்ப பேசுறதுல அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஐடி கம்பெனிஸ் பேலன்ஸ் ஷீட் ஆர் வெரி கிளீன். பேலன்ஸ் ஷீட் இம்ப்ரூவ்மெண்ட்டை க்ளீன் பேலன்ஸ் ஷீட் இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஈஸியாக கொண்டு வர முடியுன்றது என்னுடைய முழு நம்பிக்கை. இதை தான் நான் 14ல் நான் ஐடி ப்ளே பண்ண போது நடந்தது. ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்கிட்ட ஐடி ஸ்டாக்ஸ் கிடையாது, ஜீரோ. நம்ம எப்போ விற்றோன்னு உங்களுக்கு தெரியும். சாலிட்டார்லாம் எப்போயோ விற்றுறாங்க PMSல. ஐடி ஸ்டாக்ஸ் கிடையாது. எங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இதுலேயும் ஐடி ஸ்டாக்ஸை விற்க தான் சொன்னோம். ஏதோ கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் யூனிட்ஸ் மட்டும் இருக்கு. நான் இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தேன், 1-1.5% இருக்கு, அவ்வளோதான். நாட் மோர் தென் தட். ஓகே, விச் இஸ் வெரி லோ. ஜஸ்ட் டு கிவ் யூ அ கான்ட்ராஸ்ட், நிஃப்டியில் இன்னி கூட ஐடியோட வெயிட்டேஜ் ஆல்மோஸ்ட் டபுள் டிஜிட். Okay, so we are extremely underweight on IT and for a long time. But I am not bearish on IT to the point of saying that எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படியெல்லாம் இல்லை. பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதோட வேல்யூவேஷன் மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங் ஆகணும். அது எப்போன்றது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணுன்றது தான் என்னோட பாயிண்ட். இது வெயிட்டிங் பீரியட் தான் இதில் ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ பொறுமை இருக்குது நமக்கு. இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மேலேருந்து 5% விழுந்தோடனே நிறைய வாங்கினாங்க, இன்னொரு 5% வாங்கினோடனே இன்னும் நிறைய வாங்கினாங்க, 15% இறங்கினா நிறைய வாங்கினா இன்னைக்கு 40% கீழே வந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திஸ் இஸ் த ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்க, we are only waiting. பட் அட் த சேம் டைம் மென்டலி நீங்கள் ஆல்ரெடி அந்த பெசிமிஸ்டிக் பயஸோட வெயிட் பண்ணாமல் நியூட்ரலாக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். கரெக்ட், தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ. ஆப்ஜெக்டிவாவது இருக்கணும், ஆப்டிமிஸ்டிக்காக இல்லைனா கூட. ஓகே, இப்போ இன்னைக்கு லாஸ்ட் வீக் மிஸ் பண்ண நம்ம ஃப்ரெண்டு ஷாம்சந்த் வந்திருக்காரு. முதல்ல உங்கள்கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்கணும். அது வெங்கி பக்கத்தில் உட்காந்தால எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவர்கிட்ட போயிட்டேன். வரைச்சே சொல்லிட்டே வந்தேன், முதல்ல உங்களை கேள்வி கேட்கணும்னு. சொல்லுங்கள், ஒரு வாரம் நீங்கள் ட்ராவலில் போயிட்டீங்க, இப்போ ஓட்டு போட்டுட்டு சூடாக வந்திருக்கீங்க. எந்த கமாடிட்டி இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விச் இஸ் யுவர் டாப் கமாடிட்டி பிக் டுடே அப்படின்னு பார்த்தாக்க அலுமினியம். இன்னும் ஸ்டில் ஐ பிலீவ் ஆன் த ரேலி ஹேஸ் டு கோ எ லாங் வே இன்னும் இருக்கு. அதுக்கு நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். பட் இன்னைக்கு அதுக்கான விலை மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கொடுத்தாச்சு. ஷேர் மார்க்கெட் 9-10 தானே இருக்கு. இண்டால்கோ பி இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ரேலின்னு பாத்தீங்கன்னா கடந்த லாஸ்ட் ஒரு நீங்க அந்த 650ல இருந்து 1000 வந்துருச்சுன்றதா உங்க பிரச்சனை. என்னோட பிரச்சனை, நான் 93ல பார்த்த நால்கோ வந்து இன்னைக்கு வந்து 430 ரூபா ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேலி வந்து ரொம்ப 650ல இருந்து இருக்கு. பட் நால்கோ வந்து ஆல்ரெடி வெரி மச் இது. ஐ ஆம் வெரி மச் புல்லிஷ் ஆன் நால்கோ எஸ்பெஷலி. பட் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்ததுன்னா தைரியமா வாங்கலாங்கிறது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ல. நான் வந்து ஸோ அலுமினியம் வாட் அபவுட் இப்போ எல்லாரும் வந்து சொல்றது என்னன்னா, இப்போ இந்த நிறைய விஷயங்கள் தட் இஸ் இந்தியாவில் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் சேஞ்ச் வரப்போகுதுங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே போல் டேட்டா சென்டர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. செமிகண்டக்டர் நம்ம கொஞ்சம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எலக்ட்ரானிக்ஸ் நிறையா பண்ணுறோம். பவர் ரிக்குவயர்மெண்ட் இந்தியாவில் அதிகரிக்க போகுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய 2
மெட்டல்ஸை பற்றி தான் எல்லாரும் இல்ல பேசுறாங்க. எஸ்பெஷலி நான் வந்து போத் அலுமினியம் அண்ட் காப்பர் இது ரெண்டுமே வந்து நான் வந்து புல்லிஷா தான் இருக்கேன். ரைட், கண்டிப்பாக அது ரெண்டுமே வந்து அந்த ரெண்டு கவுண்டரும் வந்து நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கவுண்டரா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த வருஷம் மறுபடியும் மெட்டல் இயர். நான் இந்த 4வது எபிசோட்லயோ 5வது எபிசோட்லயோ நான் திருப்பி ஐ எம் எம்பசைசிங் வி ஆர் கோயிங் டு see a வெரி பிக் புல்லிஷ் இந்த மெட்டல்ஸ்ல பார்க்க போறோங்கிறது ஒரு தகவல். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன். குளோபல் அன்சர்டனிட்டி இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. அது வந்து கடந்த மார்ச் மாதம் வந்து 1 lakhங்கிற ஒரு இலக்கை தொட்டு அது இப்போ 85,000 அதில் இருக்கு. இது வந்து ஏற்கனவே 2008 கிரைசிஸ் ஆகட்டும் அல்லது கோவிட் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து 45 அந்த பிலோ 50 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ வந்து ஒரு ஸ்பைக் போயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் வாட் இட் சேஸ், ஒரு இது வந்து நான் என்னன்னு பார்த்தேன், அதில் வந்து IMFலேருந்து அவங்க ரிசர்ச் பியூரோவில் வந்து இதை எவ்ரி குவார்டர்லி தே ஆர் ரிலீசிங் திஸ் இண்டெக்ஸ். 143 கண்ட்ரீஸில் எடுக்கக்கூடிய ஒரு எல்லாருடைய டேட்டா, இது கலெக்டிவ் டேட்டா, எக்கனாமிக் ரிலேட்டடு, ட்ரேட் பாலிசிஸு, எல்லா வாட் தட் இப்போ இன்னைக்கு என்னென்ன கிளாமிட்டிஸ் நம்ம பார்க்குறோமோ இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தருடைய வியூஸ் தான் இது. வந்து இட் இஸ் நாட் ஏ பியூர்லி, இது வந்து இன்னும் கூட அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இண்டெக்ஸை வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் ரொம்ப நம்ம வந்து ஒரு டேட்டா பாயிண்ட்ல நம்ம பார்க்க முடியாது. பட் உலக அளவுல பார்க்கும்போது ஒரு பெரிய அளவுல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு அப்படிங்கிறது அந்த டேட்டா நமக்கு உணர்த்துது. தட் மீன்ஸ் நான் எப்படி அதை இன்டர்பிரேட் பண்றேன்னா, பட் ஒரு இதுல எப்படின்னாக்கா, மார்க்கெட் வந்து இந்த அன்சர்டனிட்டி இவ்வளவு பீக்ல இருக்கும்போது நிச்சயமா இதுல என்டர் பண்ண வேண்டிய மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் எடுத்துக்கிட்டேன். ஒண்ணு, அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த குளோபல் அன்சர்டனிட்டி இண்டெக்ஸை நீங்க விக்ஸ் மாதிரி யூஸ் பண்றீங்க. எஸ், டு as a counter. விக்ஸ் ஏன்னா வாலட்டிலிட்டி பிலீஃப் வந்து எல்லா உலக அளவுல ஒரு இந்தியா பெரிய விக்ஸ் ஒரு- ஒன்று இருக்கு, அது 30 போகும்போது நீங்க புல்லிஷ் ஆயிடணும். ஆமா, அது 6, 7 வரும்போது இல்ல 10 கீழே வரும்போது நீங்க பயப்படணும், காஷியஸ் ஆகணும். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க, இந்த இண்டெக்ஸ் 100 இருக்கு, 40 இருந்த இடத்துல 100 போயிட்டு இப்போ 80, 85 இருக்கு, இப்போவும் ஹையா தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் இருக்கும்போது யூ மஸ்ட் பிகம் புல்லிஷ்ங்கிறீங்க. எஸ். அதுக்கு ஆனா இன்னும் அந்த டேட்டால அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, பட் மார்க்கெட் இஸ் நாட் ரியாலிட்டி. பாத்தீங்கன்னா கோல்டு பீக்ல இருக்கு, ஈக்விட்டி வந்து பெரிய அளவுல கரெக்ஷன் ஆகல, S&P 500 வந்து மேல இருக்கு, எல்லாமே இப்படி இருக்கு, இதுக்கு எதிர்மாறாக இருக்கிறது அப்படிங்கறது அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இதுல வந்து ரொம்ப நம்ம குறிப்பிடத்தக்க அளவுல சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் என்னன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்து பெரிய அளவுல பாதிப்பு வந்திருக்கு. இந்த டேட்டாலே மெயினா அவங்க சொல்ல வந்தது என்னன்னா, செக்டர் மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு தான் பெரிய அடி விழப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த டேட்டா. வாட் இஸ் யுவர் வியூ ஆன் தட்? நீங்க என்ன அதை எப்படி பாக்குறீங்க? இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியாவில் வி ஆர் ஹெடட் ஃபார் த பெஸ்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் மேனுஃபேக்சரிங் பூம். இதான் என்னோட வியூ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேர்ல்டில் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளமுக்கு ஆளாகுமானா டெஃபினட்டாக ஆகும். ஏன்னாக்கா நிறைய இந்த வாரோடைய டேமேஜ் இருக்குது, அதனால் நிறைய கன்சம்ஷன் வந்து குறையலாம். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஏற்கனவே வீக்காக இருந்தது, இன்னும் வீக்கன் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம இன்னைக்கு இருக்கிற இடம் மேனுஃபேக்சரிங் வளர்ச்சிக்கான ஒரு இடம் தான் நம்ம இருக்கிற இடம். ஓகே, நிறைய ஃபால்ஸ் அலார்ம்ஸ் இருந்தது. நம்ம இதோ வந்துட்டோம், நம்ம தான் இதில் வளர போகிறோம், அதில் வளர போகிறோம், நிறைய நெரேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தால் கூட, அது நிற்கலைன்னா கூட இப்போவும் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங்கில் நம்ம வந்து வளருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த முதல்ல எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போனோம். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே இந்தியா போன போது, ஆப்பிள்லாம் இந்தியாவுக்கு வந்த போதெல்லாம் என்ன சொல்லப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன். என்ன பெரிய விஷயம், ஏதோ கொஞ்சம் வருவாங்க, ஒரு 2 ஃபேக்ட்ரி போடுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சுன்னு. அப்படி இல்லை, எல்லாருமே சைனாலேருந்து டீரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க குளோபல் கம்பெனிஸ். அட் த சேம் டைம் அவங்களுக்கு சைனாக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மார்க்கெட் தேவைப்படுது, ரெண்டுமே. ஸோ இது ரெண்டும் சேரும்போது இங்கேயே உற்பத்தி பண்ணி இங்கேயே விற்கலாங்கிற ஒரு மாடலை இந்தியன் கவர்மெண்ட் அவங்க முன்னாடி வைக்குது. இதைத்தான் ஆப்பிள் பிடிச்சிக்கிட்டாங்க. இத்தனைக்கும் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்கள மிரட்டினாங்க, முதல்ல திரும்பி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வாங்க, எதுவும் பண்ணாதே, அது இதுன்னு ஒரு பொது அறிக்கை வெளியிட்டார். அப்போது ஒன்றுமே நிற்கல. நீங்கள் இந்தியன் மொபைல் ஃபோன் ப்ரொடக்ஷனை பாருங்கள், மாதம் கண்ணு பூத்துரும், அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மெயின்லி ஆப்பிள். ஓகே, ஸோ எலக்ட்ரானிக்ஸில் நம்ம வந்து இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஸ்லோலி பேக்வர்ட் இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 5 இயர்ஸில் உங்களுக்கு தெரியும் இந்த மூவ்மெண்ட் எங்கே போக போகுதுன்னு. இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னாக்கா, இப்போ அடுத்தது இப்போ அடுத்தது நம்ம வந்து இன்னும் வேற என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிற ஒரு இதில் போகிறோம். ஏரோஸ்பேஸ் அதுக்கு நம்ம பண்ணுறோம், டிஃபென்ஸ் அதுக்கு நம்ம பண்ணுறோம், அதே போல் டாய்ஸ் நம்ம பண்ணுறோம், இப்படி டெக்ஸ்டைல், இப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக இந்தியா வந்து தன்னுடைய ஷேர் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸை
உயர்த்த போகுது டெஃபினட்டா. அதே மாதிரி இன்னொன்று நான் படிச்சதுல வந்து நேற்றுக்கு அந்த ஒரு கிராஃப் கூட போட்டேன். அதாவது வந்து ஈக்விட்டிக்கும் கமாடிட்டிஸ்க்கும் உள்ள ஒரு ரேஷியோ ஒன்று பார்த்தேன். அந்த ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 20 years லோவில் வந்து 50க்கு ஈக்விட்டி லோவா இருக்கு. ஆமாம். தட் மீன்ஸ் இட் இஸ் எனக்கு அதுலேருந்து பார்க்கும்போது நாம வந்து இண்டெக்ஸ் வந்து சென்செக்ஸ் 72,000 பீக் ஆர் 82,000 இது கிடையாது. இது வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் இதுலேருந்து நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய ரொம்ப சிம்பிள். 10% உங்களுக்கு 10% உங்களுக்கு ஐடி, 40% உங்களுக்கு பேங்கிங், 40 10 50 இந்தியன் இண்டெக்ஸ்ல. இப்போ இந்த 40 10 50 PE ரேஷியோ வரலாற்று இல்லாத அளவு குறைவா இருக்குன்றதான் இன்னைக்கு கள நிலவரம். ஓகே, த பிரைஸ் டு புக் ஆஃப் பேங்கிங் இஸ் த லோயஸ்ட் இன் ஹிஸ்டரி. நிஃப்டிக்குள்ள சொல்றேன், ரொம்ப நாள் இல்லாது. மேபி 2009ல வந்திருக்கலாம் ஒரு பிரீஃப் பீரியட். ஓகே, அது யாருக்கு ஞாபகம் இருக்கு? நீங்க இருக்கிறவங்க பாதி பேர் அந்த டைம்ல வந்து ஸ்கூல்ல 5வது நாளாவது படிச்சிருந்துருப்பாங்க, ரைட்? ஸோ லோயஸ்ட் இன் ஹிஸ்டரி பிரைஸ் டு புக் அண்ட் PE ரேஷியோ ஒன்று. ரெண்டாவது இந்த ஐடி லோயஸ்ட் PE ரேஷியோ 2014ல கொஞ்சம் பார்த்தோம், அந்த லெவல்ல இன்னைக்கு இருக்கு. இப்போ என்னன்னாக்கா இதுக்கு கவுண்டர் பேலன்சிங்காக நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னாக்கா, இந்த 50%க்கு அதர் 50% இருக்கு பாருங்க, பயங்கர காஸ்ட்லி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம். பயங்கர காஸ்ட்லி ஸ்டாக் வச்சிருக்கோம். அது வந்து இண்டிகோவா இருக்கலாம், எட்டர்னலா இருக்கலாம், அது மாதிரி நிறைய கம்பெனிஸ். எஃப்எம்சிஜியும் எப்பவுமே எஃப்எம்சிஜி 40 இருக்கும், 40 கீழே எஃப்எம்சிஜி போகாது. பட் நம்ம அதை வந்து 80 100 கொண்டு போயிட்டு இப்போ 40லேருந்து இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 44 45 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ எஃபெக்டிவா பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் 50% ஆஃப் த மார்க்கெட் இஸ் சீப். அதான் சொல்றேன். எனக்கு நீங்க சொன்னதுக்கு நான் ஆர்கியூமெண்ட் நிச்சயமா அதுதான் சொல்றேன். எனக்கு வந்து இந்த மார்க்கெட் பார்த்தா ரொம்ப ஒரு இதை மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பட் என்னன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்றதை வந்து அவங்க தப்பா எடுத்துடக்கூடாது. என்னன்னா நான் உங்களுக்கு அதுக்கு தான் இந்த கேள்வி கேட்கிறேன். மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அழுத்தமா சொல்றீங்க, கரெக்ட், ரைட்? அப்பனா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி? அப்படியே இல்லை. மோர் இம்பார்ட்டன்ட், இப்போ மே மாசம், ஏப்ரல் மேல நம்ம பணத்தை போட போறோம். இப்போ ஏப்ரல் இருக்கும், அடுத்த மே வருது, பணத்தை போட போறோம். போட்டா ஜூன் மாசம் 1ஆம் தேதி என்ன ஆச்சுன்னு பாக்குற மார்க்கெட்டா இது அப்படிங்கிற கேள்வி இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமே நீங்க வந்து மென்டலி யூ ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் ஒன்லி மியூட்டட் தான், 0 இருந்தாலே பெட்டர், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷம் தெரியுது. அப்போ அந்த மாதிரி ஒரு வருஷத்துல இந்த மாதிரி ஒண்ணா கீழே வரும்போது நீங்க ஒரு இடத்துலையும் போய் உங்களுடைய பணத்தை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னாக்கா மறுபடியும் ஒரு ரிகவரி வரும்ல. கண்டிப்பா அந்த ரிகவரி வரும்போது தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ நீங்க வந்து இட் இஸ் நாட் அ மார்க்கெட் மிஸ்னாக்கா நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்த மறுநாள் போய் வாங்கணும், இது சனிக்கிழமை வந்துன்னா மண்டே மார்னிங் வாங்கலன்னா போச்சு அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு மெசேஜ் கிளியரா இருக்கட்டும், அது நம்ம வந்து நம்ம கொடுக்கலாம் ஒரு காஷியஸ் அப்ரோச். இது வந்து முதலீடு செய்வதற்கான ஒரு ஆண்டுன்றது தெளிவு. இண்டெக்ஸ்ல 50% இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ், நிஃப்டியில மட்டும் சொல்றேன். ஓகே, வெளியில நீங்க நெக்ஸ்ட் நிஃப்டிக்கு போனீங்கன்னா வேற இல்லை வரும். ஓகே, கண்டிப்பா எல்லாமே எக்ஸ்பென்சிவ். நெக்ஸ்ட் நிஃப்டிங்கிறது 5 ஸ்டார் ஹோட்டல். ஓகே, இது வந்து இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த பிரைசிங்ல தான் இருக்குது, ரைட்? 2 ரூபி இட்லி விற்கிற மாதிரி இது. ஓகே, அந்த மாதிரி இது. ஓகே, நியாய விலை கடை. ஸோ இங்க இந்த பக்கத்துல வேல்யூ இருக்கு, அந்த பக்கத்துல வேல்யூ இல்லை. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர் ரொம்ப டிலிஜென்ட்டா இருக்கணும் என்ன வாங்குறாங்கன்றதுல. இப்போ நீங்க புல்லிஷா இருக்கீங்கன்னா நீங்க எங்க புல்லிஷா இருக்கீங்க? இண்டால்கோ என்ன வேல்யூவேஷனு? மெட்டல்ஸ்ல எங்க உங்களுக்கு மெட்டல்ல 12க்கு மேல ஏதாவது இருக்கா? இல்ல, அதுதான் புரிஞ்சுக்கணும். ஸோ எங்க போட போறாங்கன்றது. வேறாஸ் நீங்க வந்து இதே நீங்க போய் வேற ஒரு இடத்துல போய் பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் அதிகம். ஏன்னா நான் சொல்றது கூட வந்து என்னுடைய செக்டர்ல நான் கமாடிட்டில எங்க ஃபோக்கஸ் பண்றேனோ அந்த இடத்துல எனக்கு சீப்பா தெரியுதுங்கிறது தான் நான் வாண்ட். இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டா 2 சொன்னேன், ஜஸ்ட் பேங்கிங்கையும் ஐடியும் சொன்னேன். பட் தீஸ் ஆர் நாட் ரெக்கமெண்டேஷன்ஸ். நான் அதையும் சொன்னேன், நான் வந்து வாட்ச் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எங்க எனக்கு ஃபிட் கிடைக்குதோ அன்னைக்கு நான் உள்ள போவேன் அப்படின்றதுதான். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி நுவான்ஸ்டு மார்க்கெட். ஓகே, ஆனால் ஒரு விஷயம் நான் இப்போ மற்றவங்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் அந்த கேள்வி கேட்க போகிறேன். மார்ச் 29 30 இருந்த விலையில இருந்து நிறைய மிட் கேப் கம்பெனி பயங்கரமா ஏறி இருக்கு. என்ன பயங்கரமா ஏறி இருக்கு? 20 எல்லாம் ஒண்ணும் மிஸ், நிறைய 30 எல்லாம் ஏறி இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் NAV 20% போயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் NAV 20% மேல போனனால தான் ஸ்டாக் மேல போயிருக்கு. நீங்க அதை அப்படி பார்க்கணும், ரிவர்ஸ்ல, ரைட்? நீங்க அதை ரிவர்ஸ்ல பார்க்கணும். ஓகே, ஸோ எனிவே
பட் அது நடந்திருக்கு. அது சஸ்டைன் ஆகுதாங்கிறதும் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஐ எம் நாட் ஓவர் கான்ஃபிடென்ட். இந்த மாதிரி வேல்யூவேஷனை இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்ல ஏத்துறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் அசாதாரணமாக தான் இருக்கு. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து வேர்ல்டு வைடில் நடக்கக்கூடிய ஒரு அன்சர்டனிட்டிங்கிறத நான் ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு 15 நாளில் நான் பார்த்ததுல வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு எடுக்குது. அண்ட் ஆல்சோ கமாடிட்டி டு ஈக்விட்டி ரேஷியோ அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ தேர் ஆர் சம் பாக்கெட்ஸ் ஆஃப் ஒரு இடத்துல அண்டர் வேல்யூஷன் இருக்குங்கிறது தெரிய வந்தது. ஓகே, இப்போ மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கு. என்ன சரத், பயங்கர ஏற்ற இருக்கு. அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு தெரியல. அதனால் ரீட்டைல் இன்வெஸ்டர், மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் புதுசாக உங்களுக்காக என்ன பலன்னு ஒரு ப்ராடக்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த ப்ராடக்டோட பேர் தான் SIF அப்படின்னு இன்றைக்கி அது ஒரு புது விஷயம் ஓடிட்டுருக்கு. அப்புறம் அது மினி PMS, ஏன்னா 10 லட்சம் தான், PMS 50 லட்சம் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்டராக நான் என் அனுபவத்தில் இந்த லாங் ஷாட்லாம் பண்ணி யாரும் ஜெயிச்சது கிடையாது. என்ன லாங் ஷாட்டில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்களும் இந்தியாவில் ரொம்ப குறைவு. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல கிடுகிடுன்னு ஒரு 30,000-40,000 கோடி 30,000 crore ஆல்ரெடி போட்டாங்க. டெய்லி பப்ளிசிட்டி. என்ன இந்த SIF ஆஸ் எ இன்வெஸ்டர் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த SIFல நிறைய மிஸ்செல்லிங் தான் நடந்துட்டு இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. அது பாயிண்ட் நம்பர் 1. லாஸ்ட் டைம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க. ஏன் சார் SIF கீழே விழவே இல்லைன்னும் போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, காசு போட்டால் தானேப்பா கீழே விடும், அவங்க தான் இன்னும் டெப்ளாயே பண்ணலையே, காசு அப்படியே வச்சிருந்தா எங்கே NAV விழப்போகுதுன்றது வந்து ஒரு பாயிண்ட். பெருமைப்பட்டு இருந்தேன். அது வந்து பாயிண்ட் நம்பர் 1. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது நிறைய பேர் இன்னும் அதை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி காசு போட்டாச்சு, 10 லட்சம் போட்டாச்சு, சரிங்களா? இப்போதான் வந்து ஸ்டார்க்லிங் டேட்டா பாயிண்ட் வந்து வெளியே வருது. 1ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, the expense ratio of all the SIFs has raised. நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி தரவுகள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1% இருந்தது, இப்போ அதை பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக ஒன்று வச்சுருக்காங்க. இப்போது நம்ம ரெகுலேட்டர் கொண்டு வந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேறு என்னென்னலாம் செலவு பண்ணுறியோ அதை நீங்கள் தனியாக காமிக்கணும். ஸோ அதில் ப்ரோக்கரேஜ் ஆகட்டும், ஒரு STT ஆகட்டும், ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ். ஸோ இன்னைக்கு வர டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா 6% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, 7% அப்படின்ற டேட்டா பாயிண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்கு. ஸோ அதை வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எப்படி அதை நியாயப்படுத்த போகிறாங்க, இல்லை அது எப்படி இப்போ கம்மி பண்ண போகிறாங்கன்றத வந்து நம்மளுக்கு தெரியல. ஆக்சுவலி இது எப்படி வந்து ரீட்டைல் இன்வெஸ்டரை பாதிக்கப்படுது. நீங்கள் 10 lakhs போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே 60,000 ரூபாய் காலி. 10 lakhs போட்டால் அடுத்த நாள் 9,40,000 ஆயிடுதா? ஆமாம் சார். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அது வந்து அந்த NAV என்ன NAV இருக்கோ, லைக் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தட் கெட்ஸ் அட்ஜஸ்டட். ஒரு 1 year உடனே ஆகாது. சோ 9,40,000 ஆனது இதுல இருந்தப்போ அப்ஃரண்ட். ஆமா, அதான் ஒரு பீரியட் ஆஃப் 1 year. ஸோ உங்களுக்கு உங்களுடைய பேஸ் காசு வரணும்னாலே வந்து நீங்க வந்து உங்களோட பேஸ் காசு வரணும்னால அதுக்கே ஒரு டைம் ஆகும். இது எங்கிருந்து SIF வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்றது தெரியல சார். ஸோ நிறைய ரிட்டர்ன் கொடுக்கறது கூட எனக்கு ஒன் திங் சார், நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். ஆக்சுவலி நம்ம ஊர்ல வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அவ்வளோ எவால்வ்டா கிடையாதுங்க சார். நீங்க பாக்குற நிறைய பெரிய கவுண்டர்லயே பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு SIF வந்து 10,000 கோடி 20,000 கோடி எடுக்கிறாங்கன்னா லாங் ஷார்ட் ஃபண்ட் வைக்கும்போது எங்க ஷார்ட்டுக்கு அவ்வளவு வால்யூம் கிடையவே கிடையாது. அந்த ஸ்டாக்குக்கு அந்த கவுண்டர் பார்ட்டி கிடையவே கிடையாது. ஸோ நீங்க ஒரு ஸ்டாக்ல வந்து 5% எக்ஸ்போஷர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஷார்ட்டுக்கு போனோம்னா அத்தனை கோடி ஷார்ட் அங்க ஆள் இருக்கணும். ஆள் இருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி இவங்க அந்த ஃபண்டை ரன் பண்ண போறாங்கன்றது கிடையாது சார். அதெல்லாம் வால்யூம் ரொம்ப கம்மி சார். அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான வால்யூம். இல்ல, பட் மக்களை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் வேணும், மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்குற ப்ராடக்ட் எனக்கு வேண்டாம், அதனால இது நல்லா இருக்கு அப்படின்னு போறாங்க. எல்லாம் கரெக்ட் சார். பட் அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போகணும் ஆக்சுவலி. ஸோ நமக்கு ஷார்ட்டுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியே நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப கம்மிங்க சார். ஆக்சுவலி நிறைய ஸ்டாக்குக்கு வந்து இதுவே வால்யூமே இருக்கவே இருக்காது. யூ கான்ட் ஷார்ட் தட் ஸ்டாக் அட் ஆல். ஸோ அந்த பிரச்சனை இருக்குங்க சார். ஸோ ரீட்டைலுக்கு உண்டான ப்ராடக்ட் இதுவான்றது நம்மளே கேள்வி கேட்டுக்கணும் சார். ஆக்சுவலி கேள்வி கேட்டுக்கணும்னா வாங்காதேன்னு சொல்றேன். நீ பத்திரமா இருந்துக்கோங்க சொல்றேன் சார். ஜாகிரதையா இருந்துக்கோங்க. பையர் பிவேர், அதுதான் ஆல்வேஸ். SIF வந்து இஸ் நாட் அ ரீட்டைல் ப்ராடக்ட் இன் மை பர்சனல் ஒப்பீனியன், பட் தட் இஸ் த ப்ராடக்ட் பீங் சோல்ட் தி மோஸ்ட் அக்ராஸ் த ஹாரிசான். Because of commissions, இல்லையா? They get more commissions. ஒரு டேட்டா பாயிண்ட் காலையில பார்த்தேன், உங்கள்ட்ட கேட்க வேண்டியிருக்கு. என்னன்னா, காலையில ஒரு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஜாயிண்ட் செக்டர் கம்பெனி, ஓகே, அதனுடைய ரிசல்ட் பார்த்தேன்.
ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அதை படித்து பார்க்கும்போது ஒருவேளை இந்த செக்டரில் எல்லா கம்பெனியும் நல்லா பண்ணுமோ ஓகே அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஏற்கனவே எல்லா கமாடிட்டியும் 1 by 1 நல்லா பண்ணுறதுனால பேப்பர் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா பேப்பர் கம்பெனிஸ்க்கு இந்த வருஷம் லாஸ்ட் இயரோட பெட்டர் இயராக இருக்குமா அப்படின்ற கொஸ்டின். கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ பேப்பர் ப்ரைஸஸ் வந்து ஃபெப்ரவரியிலேருந்து பல்ப் ப்ரைஸஸே ஒரு $70 to $80 ஏறி இருக்கு. ஸோ அதனால் ரா மெட்டீரியல் ப்ரைஸஸ் கூட்டினா தான் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் என் ப்ராடக்ட் ப்ரைஸஸையும் கூட்டியிருக்காங்க. ஆஃப்டர் அந்த மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ்னு ஒன்று வந்துச்சு ஆகஸ்ட் செப்டம்பர் ஸ்டார்டிங்லேருந்து, விச் இஸ் இந்த ஒரு டாலர்ஸ்க்கு மேலே $770 பர் டன்னுக்கு கீழே யூ கேன் இம்போர்ட் பேக்கேஜிங் கிரேட்ஸ் ஆஃப் போர்ட். முன்னாடி வந்து இட் யூஸ் டு கம் அட் வெரி சீப்பர் ப்ரைஸ், ஒரு $600 வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இம்போர்ட்டை வந்து அவங்க தே வாண்ட் டு என்ட்ரியை வந்து இது பண்ணுறதுக்காக இம்போர்ட் ப்ரைஸஸ் மினிமம் இம்போர்ட் ப்ரைஸஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டிமாண்ட் ஸ்லாக்னஸ் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தட் அந்த ப்ரைஸ் வந்து டிமாண்ட் இல்லாததுனால ரொம்ப டொமெஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ்னால ப்ரைஸை ஏற்ற முடியல. பட் இப்போ வந்து டிமாண்ட் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்ட் அண்ட் பல்ப் ப்ரைஸஸும் கூடினதுனால தே ஆர் ஏபிள் டு இன்க்ரீஸ் ப்ரைஸஸ் விதவுட் அஃபெக்டிங் தேர் சேல்ஸ். ஸோ இதனால் தேர் ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகுமான்னு தெரியாது, ஏன்னா அங்கே ரா மெட்டீரியல் ப்ரைஸஸும் கூடியிருக்கு. பட் தேர் சேல்ஸ் வால்யூம்ஸ் ஆர் பிக்ட் அப், தேர் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஆர் பிக்ட் அப். ஸோ மார்ஜின் அதனால் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் கொஞ்சம் மார்ஜின் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அதர் இது வந்து யுவர் பாட்டம் லைன் ஷுட் இம்ப்ரூவ், growth should be better than last few quarters. Valuation point of view வந்து I think it's fairly priced or slightly maybe 10% discount to fair price. அது எதுக்கு நம்ம சேஸ் பண்ணோம்? It's not a very big opportunity, but வந்து relative to the market maybe some people look at அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. பட் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு அப்சல்யூட் டேர்ம்ஸில் பார்த்தோன்னா இட்ஸ் நாட் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஷரத், போன வாட்டி நம்ம பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் லார்ஜ் கேப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி மார்க்கெட் நிறையவே ஸ்டெபிளைஸ் ஆகி ஓரளவுக்கு ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு வந்துடுச்சு. வாங்க வேண்டியதை எல்லாம் நீங்கள் வாங்க முடிஞ்சுதா, வாங்கி முடிச்சிட்டிங்களா? ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி இருக்கிற மைண்ட் செட் என்னென்னா, மிஸ் பண்ணிட்டோம், வாங்க முடியல, ஏறி போயிடுச்சு, நான் இன்னும் இறங்கும்னு நினச்சேன், இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தெளிவாக சொன்னீங்க, நான் வாங்குவேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீங்கள் என்னெல்லாம் வாங்க நினச்சிங்களோ எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நான் எவ்வளோ காசு வச்சுருந்தனோ, ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75-80% வந்துட்டு டெப்ளாய் பண்ணியாச்சு. கடைசியாக டெப்ளாய் பண்ணது வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி அதோட டெப்ளாய் பண்ணி முடிச்சாச்சு ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் அண்ட் வாட்ச் மோடுக்கு மறுபடியும் வந்தாச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் மறுபடியும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ ஒரு வாட்டி மார்க்கெட் ரிட்டர்ன் ஆனவொன்னே எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே வராது, கீழே வராதுன்னு நினச்சிட்டே இருந்தோம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இந்த வருஷம் ஃபுல்லாகவே வில் கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டெப்ளாய் மணி ஸ்லோலின்றது தான் வந்து நம்மளோட வியூவாக இருந்தது. ஸோ நானும் அந்த கேம்பில் தான் இருக்கிறேன். இந்த வருஷம் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும்ன்ற கேம்பில் தான் நான் இன்னும் இருக்கிறேன். ஸோ நான் வாங்க வேண்டிய காசில் இன்னும் ஒரு 20% காசு வச்சுருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. க்ரூட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருந்தது, மறுபடியும் $100 வந்துருச்சு. ஸோ இந்த பாலிசி ஃப்ளிப் ஃப்ளாப் வர ஸோ வி வில் கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாட் ஐ ஃபீல். உங்கள் வியூ என்ன? ஏறிங்க ஒரு செகண்ட் தெளிவாக கேட்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து வீடியோவோட ஆரம்பத்தில் அலுமினியம், காப்பர் 2 கமாடிட்டியை பற்றி பேசுனீங்க. பட் நான் இந்த வீடியோவில் நீங்கள் பேசின விஷயத்த மறுபடியும் எடுக்க போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 கமாடிட்டியை பற்றி பாசிட்டிவாக பேசியிருக்கீங்க. 2 அதில் வந்து ஒன்று வந்து சில்வர் அண்டு, ஏற்கனவே இதெல்லாம் சில்வர்லாம் வந்து முடிஞ்சு போச்சுன்னே நம்ம பேசிட்டோம். அதாவது அதனுடைய கண்டினியூஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். சில்வரை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டுங்கிறது வேர்ல்டு வைடு 3% குறைஞ்சி போச்சு. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது சோலார் செக்டாரில் மட்டுமே சில்வருடைய டிமாண்ட் வந்து 18 to 19% குறைஞ்சிருக்கு. ஸோ தேர் இஸ் இந்த கன்சிக்யூட்டிவ் இயரா 6th or 7th இயரா பார்த்தீங்கன்னா டெபிசிட் இருக்கு. அதாவது சில்வர் ப்ரொடக்ஷன்ல வந்து டெபிசிட் இருக்கு. வாட் அபவுட் டிமாண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் 3% குறைஞ்சிருக்கு, சோலார் செக்டர்ல 18% குறைஞ்சிருக்குங்கும் போது வி ஷுட் பி வெரி காஷியஸ் பிஃபோர் இன்வெஸ்டிங் சில்வர். அதுதான் என்னோட முதல் பாயிண்ட். ஸோ சில்வர் வந்து இப்போ எல்லாருமே வந்து 67லேருந்து 80 போச்சு, 78 நடக்குது. இதெல்லாம் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் வந்து இந்த எப்போதுமே ஒரு நியூ ஹை டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் வந்துட்டு வந்து ஒரு பீரியட்ல வந்து அது கன்சாலிடேட் ஆகி நின்றுடும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் சில்வர் இடிஎஃப்ஓ யாரு வச்சிருந்தா அவங்களுடைய எப்படி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் என்ன இருக்கோ புக் பண்ணிட்டு போறது நல்லதுன்னு தான் என்னோட இது. ஸோ நியூ ஹை வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து சில்வரை பொறுத்த வரைக்கும். அனதர் இதுக்கு ஆப்போசிட்டா நான் சொல்ல போறது வந்து அக்ரி கமாடிட்டியில சுகர்.
சுகர் வந்து பிகாஸ் ஆஃப் பிரேசில்ல வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக தான் இருக்கு, இந்தியாலையும் ப்ரொடக்ஷன் 9%. இந்த வருஷம் வந்து எல்லா இடத்துலையும் ப்ரொடக்ஷன் அதிகமாக தான் இருக்கு. இது கிட்டத்தட்ட 5.5 years லோல தான் வந்து இன்டர்நேஷனல் பிரைஸ் நடந்துட்டு இருக்கு. என்ன இப்போ இதுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் என்ன வந்திருக்குனாக்கா எல்னினோங்கிற ஒரு நியூஸ். அந்த எல்னினோ கூட என்னன்னா சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இனிமே நம்ம போக ஏன்னா இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது ஐஎம்டி சொன்ன நியூஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொன்ன நியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ அவங்க முதல் தகவல் வந்து 92% பிலோ நார்மல் நம்முடைய மான்சூன் சொல்லியாச்சு, ஆல்ரெடி டிக்ளேர். ஸோ இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்து இந்த மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு டேட்டா வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பட் வரக்கூடிய செய்திகள் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவாகட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து டெம்பரேச்சர் வந்து அன்பிரசிடென்டட், இது வரைக்கும் இருக்கிற லாங் டேர்ம் டெம்பரேச்சர் ஆவரேஜை பார்க்கும்போது அதிகமாக தான் இருக்கு. ஸோ தேர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் எல்னினோ எமர்ஜிங்கிறது வந்து இன்விட்டபிள், வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது எப்போனாக்கா வரக்கூடிய இதுல இன்னொரு செய்தி என்னன்னாக்கா, ஏற்கனவே சொன்னது வந்து இந்த ஆண்டினுடைய இறுதி கட்டத்துல தான் எல்னினோடைய எஃபெக்ட் நமக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா நேற்றுக்கு வந்து நியூஸ் பிரகாரம் மேலே அதனுடைய எஃபெக்ட் வரும். இல்ல எப்பவுமே தெரியும், அது ஃபுல் தாக்கம் வரதுக்கு தான் லேட் ஆகும். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சிக்னல் தெரிஞ்சிடும். எப்படி இந்த சினிமால அடுத்த சீன்ல ஏதோ நடக்க போகுது பேடான உங்களுக்கு முந்தின சீன்லயே பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டா தெரியுமா, அந்த மாதிரி நமக்கு எப்பவுமே சொல்றேன், மான்சூன் பொறுத்த மட்டும் மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே அந்த நர்வஸ்னஸ் பில்டப் பண்ண ஆரம்பிக்கும். மே 15th வந்துருச்சுன்னா மழை வருதா, ஃபர்ஸ்ட் எந்த கோஸ்டை டச் பண்ணுதுன்னு பார்ப்போம். மே 20, 25க்குள்ள மழை வந்து டச் பண்ணிருக்காங்க. டச்சே பண்ணலனாக்கா அப்போ ஜூன் 2, 3லேருந்து அந்த ஒரு பீதி கிளம்பிடும். சில நேரங்கள்ல வந்து இங்க இந்தியன் கோஸ்டை டச் பண்ற இது வந்து ரெயின் வந்து அப்படி கொஞ்சம் மேல போய் பாம்பே அந்த மாதிரி இடங்களை டச் பண்ணும்போது தான் ஓகே மான்சூன் வந்துச்சு அப்படின்னு மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபீலிங் வரும். எனக்கு இன்னும் இந்த வாட்டி இதெல்லாம் ஸ்மூத்தா நடக்குமா அப்படின்றது டவுட்ஃபுல்லா தான். அதனால பட் என்னன்னா இந்த சுகர் கவுண்டர்ஸ் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 40% ஏறி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து சுகர் கவுண்டர்ஸ் நான் சொல்றது ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு. ஸோ இஃப் தெர் இஸ் எனி கரெக்ஷன்லாம் வந்ததுனாக்கா வி கேன் லுக் அட் சுகர் கவுண்டர்ஸ்ங்கிறது என்னுடைய பார்வை. முக்கியமா இன்னொன்று என்னன்னாக்கா இந்த இதெல்லாம் வந்து கமாடிட்டியில வந்து ரொம்ப என்ட்ரி எக்ஸிட் மறுபடியும் சொல்றேன் ரொம்ப காஷியஸா இருக்கணும். எப்போ நம்ம வாங்கணுமோ வாங்கலாம், அதே சமயத்துல எக்ஸிட்டுக்கும் நம்ம தயாரா இருக்கிறதுக்கு வேண்டிய ஒரு காஷியஸ் அப்ரோச்சோடயே நம்ம வந்து அதுல மூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு நான் சுகர்ல இதோட 4 சைக்கிள் ட்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த வாட்டி பண்ணல. பட் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஏர்லியா என்டர் பண்ணா காஷியஸா இருக்கணும், ஏர்லியா எக்ஸிட் பண்ணிடணும். தட் இஸ் ஹவ் ஐ ஹவ் டன் இட். வெங்கி, என்ன view on the market in the coming week? Do you think market will be stable or it will go up or come down? In the recent weeksல வந்த ரேலியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் அவுட்லுக் ஃபார் ஃபர்ஸ்ட் இந்த கமிங் வீக் சொல்லுங்க. ரேலி வந்து has been like very sharp. Okay. Right, and another interesting piece, இது நீங்க அல்யூட் பண்ணீங்க போன வாரம் நவநீத் முனோத்தும் சொல்லியிருந்தார், HDFCயோட CEO, that Indian investors வந்து it seems in the mutual fund the March மாசம் was one of the biggest inflows into equity. So he says like investors have are become like when the opportunity comes they are ready and they've become smarter, much smarter now. அதே மாதிரி இப்போ அந்த 25லயும் எப்போ ஒரு பாட்டம் வந்தப்போ money came in like in big amount in that equity inflow. So முன்னாடி மாதிரி இன்னும் கீழே போகும் அப்படின்னு உட்காந்துட்டே இருந்தோம்னா I think we will miss the bus. So அப்பப்போ வாங்கணும். அப்பப்போ when the correction is there, நம்ம பார்த்து வச்சிருக்கிற ஸ்டாக்ல கரெக்ஷன் வந்ததுன்னா it makes sense to buy. So you should be very clear on what you want to buy and when you want to buy. How is RB set? Yeah. உங்க வியூ என்ன இந்த upcoming few days பத்தி? ஃபியூ டேஸ் தெரியல சார், பட் வந்து இந்த ஷார்ப் ராலினால we have to be cautious மட்டும் தெரியுது. ஏன்னா வாலட்டிலிட்டி வந்து இருக்கு, அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ யூ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன். ஏன்னா நியூஸ் ஃப்ளோஸ் வந்து பல மாதிரி டிஃப்ரெண்ட் நியூஸ் ஃப்ளோஸ் ஆர் கம்மிங் இன் எவ்ரி வீக் ஆர் ஸோ. ஸோ அதனால காஷன் எக்ஸசைஸ் பண்ணணும். லாட் ஆஃப் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நமக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம வாங்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோடு இருக்கான்னு பார்த்துக்கணும் வேல்யூவேஷனில். ஷார்ட் டேர்ம்க்கு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. 6 monthsக்கு நான் உள்ளே போயிட்டு வெளியில் வருவேன் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தோன்னா காலவாரி குப்புற விழுந்துருவோன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக.
அதுக்கு பதிலாக நம்ம வந்து நீங்கள்லாம் சொன்ன மாதிரி இப்போ வாங்கி ஒரு 3 years 4 yearsக்கு growth cycle ப்ளே அவுட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணால் ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை ஸ்லோலி, பட் டெஃபினெட்லி யூ ஷுட் பை அட் திஸ் லெவல். சரி, சார் நம்ம மார்ச் ஃபால்ல இருந்து இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் ரிசல்ட்ஸ் பேடாக இருக்கிறதுனால ஹெச்சிஎல் கிட்டத்தட்ட ஒரு 10% விழுந்தது. ஆமாம். அதுக்கு ஃபாலோ ஆனா நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி கவுண்டருமே வந்து 5 to 6%. ஸோ தட் டிராக்ட் நிஃப்டி பை கிட்டத்தட்ட 200 points நேற்று. ஸோ இதில் நம்ம சப்போர்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் நம்மளை ட்ராக் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. ரிசல்ட் சீசனில் நம்மளுக்கு எதுவும் பெருசாக ஒரு பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் எதுலையுமே இருக்கிற மாதிரி தெரியல. நேற்று ரிலையன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்தது, அது வந்து மண்டே ப்ளே அவுட் ஆக போகுது. ஸோ அது வந்து அகைன் இஃப் இட் இஸ் பிகாஸ் தட்ஸ் லார்ஜஸ்ட் கவுண்டர். ஸோ அது லைட்டாக ஃபாலோ ஆனாலே இட் கேன் ட்ராக் நிஃப்டி பை அனதர் ஃபியூ பாயிண்ட்ஸ். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ நம்ம டியூஸ்டே தான் இந்த மந்த்லி எக்ஸ்பைரி வந்து வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் டியூஸ்டே ஆல்வேஸ். ஸோ நம்ம ஸ்டாக் நல்லா இருக்கா இல்லையான்றது கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் ஹூ இஸ் லாங் அண்ட் ஹூ இஸ் ஷார்ட் அண்ட் தட் இஸ் கோயிங் டு கன்வர்ஜ் ஆன் டியூஸ்டே. ஸோ தட் வில் பிரிங் த நிஃப்டி அட் சம் பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாமே வந்து இந்த வாரத்தில் வெயின் ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி. இன்னொன்று வந்து எனக்கு இந்த விஷயத்தில் கமாடிட்டியில் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து ஒரு லாஸ்ட் டைம் இந்த 2008-9 வந்து $147 போச்சு இல்லையா, அதனுடைய சினாரியோ வேற, இப்போ நம்ம பார்க்குற ஆயில் சினாரியோ வந்து வேற. ரெண்டாவது அன்னைக்கு வந்து ஒரு டிமாண்ட் பேஸ்டு ரேலி நடந்தது, அதுல அர்த்தம் இருந்தது. இந்த தடவை ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு வார் நடந்திருக்கு, $200 போயிருக்க வேண்டிய க்ரூட் ஆயில், அதாவது ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து போயிருக்கணும், போகலைன்னா தட் மீன்ஸ் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அங்க என்ன நடக்குதுன்னா சப்ளைல வந்து பின்னாடி நிறைய இருக்க போகுது. இந்த வார் முடிஞ்சதுன்னா திருப்பி இந்த க்ரூட் ஆயில் மே கம் டு பிலோ $50 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனாலதான் நான் வந்து திரிசிய ஒரு இந்த இப்போ இந்த 1 year விட்டுருங்க, 1 year இல்ல 2 year வந்து இந்த மார்க்கெட் வந்து இப்படிதான் ஒரு வாலட்டைலா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டாக்கா வரக்கூடிய காலகட்டத்துல ஒரு அமைதி திரும்பும் போது, வாரெல்லாம் முடிஞ்சு எல்லாமே ஒரு ஸ்மூத் லெவல்ல மார்க்கெட் இருக்கும்போது டெஃபினட்டா we can see a new highs இந்த மார்க்கெட்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து crude will be the base for the entire our economy. கான்ட்ராரி வியூ கொடுக்குறீங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய வியூக்கு நீங்க கம்ப்ளீட் டயமெட்ரிக்லி ஆப்போசிட் வியூ கொடுக்குறீங்க. ஓகே, இதே காரணம் சொல்லி மக்கள் வந்து இதை நீங்க பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல முடியும். இதே வியூஸை கொடுத்து அது எப்படி அந்த மாதிரி ஒரே சிச்சுவேஷன்ல 2 வியூ இந்த மாதிரி இவ்வளவு போலரைஸ்டா இருக்க முடியும்? ஏன்னா இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த எனக்கு $110 மேல அந்த க்ரூடை வந்து அந்த மார்க்கெட் மேல ஏற்ற முடியலையேங்கிறது என்னுடைய அந்த கொஸ்டின் எனக்கு எப்போ பார்த்தாலுமே வருது. ஏன் வந்து இவ்வளவு தூரம் ஒரு வார் நடக்கும்போது ஒரு எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் முடிஞ்சிச்சுனாலே கிட்டத்தட்ட வேர்ல்டுல எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாறுது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியுமே அஃபெக்ட் ஆகும்போது எப்படி இந்த மாதிரி இருக்குன்னா அன்லஸ் அதர்வைஸ் தேர் இஸ் பின்னாடி வந்து சப்ளை வந்து ரெடியா இருக்கு. மார்க்கெட் ஷேர்ல வந்து பிடிக்கிறதுக்காக எல்லா கண்ட்ரிஸ், ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் எல்லாருமே they are ready to supply at any cost, மார்க்கெட் ஷேர் வாங்குறதுக்காக இருக்காங்க. பட் இந்த வார் மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ இது வந்திருக்கும், நம்முடைய ஆயில் வந்து இன்னும் கீழே போயிருக்கலாம். பட் இது வந்து இப்போ ஒரு சப்போர்ட்டிவ் லெவலா இருக்கு. அதாவது அந்த ஏற்கனவே நம்ம வந்து 65 பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து இப்ப நம்ம பார்க்கறது 120ங்கிறது டபுள் ஆயிருக்கே தவிர இட் ஹஸ் நாட், நான் எதிர்பார்த்த அளவுக்கு அது போகலைங்கும் போது இட் கிவ்ஸ் சம் மெசேஜ் டு மீ. ஓகே, யூ தாட் இட் வில் கோ 150 160. பட் இன்னைக்கு பாருங்க, நீங்க முக்கியமான இன்னைக்கு நான் படிச்ச நியூஸ் ஆர்டிகல்ல இருந்து சொல்றேன் உங்களுக்கு, இப்ப கூட பெட்ரோல்ல $30 மானியம் அரசு செலவு பண்ணுது, நஷ்டம் எடுத்துக்குது. அது இல்ல ஸ்டோரி. இப்போ கூட டீசல்ல $100 இழக்கிறாங்க அரசு. 1 லிட்டர் டீசல்ல $100 லாஸ் ஆகுது. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி பிளே அவுட் ஆகும்? ஏன்னா இந்த லாஸை குறைச்சி தரணும். என்ன ஆகும் இல்ல எப்படின்னாக்கா இதுதான் அவங்களுடைய, நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஃபாரெக்ஸ் வந்து நான் எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா 2014 க்ரூட் ஆயில் இறங்குனது இல்லையா, ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம ஒரு கன்சியூமருக்கு வந்து அந்த பக்கமே திரும்பவே இல்லை. எல்லாருமே கேட்டாங்க, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஏன் ரெடியூஸ் பண்ணலன்னு கேட்டாங்களே. அது வந்து நாம ஒரு ஃபேமிலியில நம்ம வச்சுப்போம், நம்ம வந்து எஃப்டி கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம், வீட்டுல வந்து பணத்தை வந்து நம்ம போட்டு பேங்க்ல வைக்கிறோம். ஏதோ ஒரு எமர்ஜென்சி வரும்போது தான் அந்த பணத்தை
பணத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். எல்லா நேரத்துலையும் அந்த எமர்ஜென்சி பணத்தை எடுத்து நான் டே டு டேக்கு நான் செலவு பண்ணக்கூடாதுங்கிற அதே கண்ணோட்டத்தில் தான் அரசாங்கம் வந்து நான் நினைக்கிறது, இது எப்போல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ சேமிச்சு வச்சுக்கிட்டு, எப்போ இந்த மாதிரி க்ரூடு வந்து நெகட்டிவா ப்ளே பண்ணும்போது அந்த நேரத்தில் நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை ஏத்தாம இருக்கிறதுக்கு இதை ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஃபாரின் ரிசர்வ் குறைஞ்சாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அர்த்தத்துல கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்பெண்டிங் முன்னாடி வந்து நிறைய கடன் வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அதுதான் சொல்றேன். நம்ம வந்து இதை பார்க்கணும். நான் நினைக்கிறேன் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. இந்த மார்க்கெட் இந்த க்ரூட் ஆயில் ஏறலங்கும் போதே நான் வந்து ஐ வாஸ் வெரி மச் புல்லிஷ் இதுல இருந்தேன். ஸோ திஸ் நம்ம வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து ஒரு ஃபுல் பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தாக்கா இப்போ எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஏறும்போது மட்டும் நம்ம இது பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாளே ஏற்றிடுவான்னாங்க. ஆனால் இன்னும் ஏற்றலை. எலெக்ஷன் முடியல, பெங்கால்ல நடக்குது. நம்ம ஊர்ல முடிஞ்சு போச்சுன்னா உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க சார், எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பெட்ரோல் விலை ஏற்றி தானே சார் ஆகணும். உலகம் ஃபுல்லாக ரேட் 4ஆம் தேதி ஈவினிங். ஸோ கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வில் நாட் பி ஏபிள் டு டேக் டூ மச் என்ன ஃபிஸ்க்கு கால்குலேஷன் சேஞ்ச் ஆகிடும். நாளைக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் மறுபடியும் அடுத்த பட்ஜெட் வந்துடும். ஸோ வி ஷுட் பி ரெடி ஃபார் தட். Let's now come to a conclusion of this video, unplugged video. Commodity broadly bullish, selectively bearish. குறிப்பிட்டு சொல்லணும்னா crude you are bearish actually, which is a very very interesting thing. IT feel that there is still downside left. இன்னும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களோட வியூ பாயிண்ட். நீங்க இதுல எல்லாம் புல்லிஷா இருக்கீங்க. நம்ம பேசின மாதிரி நிறைய மெட்டல்ஸில் வந்து ஸ்டீல், சார் ஸ்டீல் பற்றி சொல்லலை, பட் டைம் புல்லிஷ் ஆன் ஸ்டீல், ஆன் கமாடிட்டிஸ் லைக் சிமெண்ட் ஆல்சோ, பிகாஸ் ரா மெட்டீரியல் ப்ரைஸஸ் கூடும்போது சிமெண்ட் ப்ரைஸஸ் மைட் கோ அப், பேப்பர் மாதிரி கமாடிட்டிஸ். அப்புறம் வந்து இந்த இன்சூரன்ஸ் மாதிரி செக்டர்ஸ்லாம் வேல்யூவேஷன் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கு, அந்த மாதிரி செக்டர்ஸ். ஸோ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பட் near-term growth will not be there. Next quarter growth might not be there in those companies. So we'll have to wait for growth to come. அது மட்டும் பண்ணோம்னா it's a good. Sir, what are your closing comments? Banks looks good. FMCG looks good. நம்ம நெஸ்லே பற்றி பேச மறந்துட்டோம். நெஸ்லே ரிசல்ட்ஸ் வந்து பயங்கர சூப்பராக இருந்தது. ஸோ நெஸ்லே ரிசல்ட்ஸ் அப்படி வந்த உடனே எல்லாருமே மற்ற FMCG கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோன்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்திருக்காங்க. அது அப்படி இருக்காது, இவங்களால எல்லாரும் பண்ணுவாங்கன்றது டவுட் தான். ஓகே, ஸோ banks and selective FMCG. Friends, one more episode. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பட் பிஃபோர் வி சைன் ஆஃப், உங்களுடைய கேள்விகள் என்ன இந்த பேனலுக்கு அப்படின்னு நீங்கள் தாராளமாக எழுதலாம். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள ஃபார்மில் உங்களுடைய கேள்விகள் என்ன, நீங்கள் யாருக்கு கேட்குறீங்க அப்படிங்கிறதையும் எழுதி தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஸோ வி வில் ட்ரை டு கம் அப் வித் Q&A எபிசோட் சம்டைம் இன் த ஃபியூச்சர். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சில பதில்களையும் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஹோப் யூ என்ஜாய் திஸ் எடிஷன் ஆஃப் முதலீட்டு களம் அன்பிளக்ட். தொடர்ந்து அன்பிளக்ட் பயணம் இன்னும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேறும் என்று நம்பி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.